ஜெபம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர். இந்த சத்தியத்திற்கு நேராக எங்களை நீர் வழி நடத்தி கொண்டிருக்கிறீர். சத்திய ஆவியானவரே, வேதத்தின் இரகசியங்களை, மறைபொருட்களை எங்களுக்கு எளிமையாக நாங்கள் புரிந்து கொள்ளும் வகையில் கற்றுக் கொடுக்கிறதற்காக நன்றி அப்பா. தடைகளை, மனக்கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய, அதை தாழ்மையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். எங்கள் தேவைகளை அறிந்திருக்கிறீர். எங்களுடைய ஏக்கங்கள், விருப்பங்கள், பாரங்கள், அவமானங்கள், கண்ணீர்கள், சூழ்நிலைகள் எங்களை காட்டிலும் நன்றாக அறிந்திருக்கிறீர். எங்களுக்கு ஏற்ற மன்னாவை தாரும். வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய வார்த்தையை நீர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. இன்றைக்கு நாம் தியானிக்க போகின்ற சத்தியம், கிறிஸ்துவுக்குள் நமக்கு மிகப்பெரிய விடுதலை, மீட்பு, வாழ்வு, சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சுதந்திரமும் மீட்பும் வாக்குத்தத்தங்களும் எல்லாருக்குமே உரியவை. அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை. இவர்தான் பெற்றுக்கொள்ள வேண்டும், இவர்களுக்கு மாத்திரம்தான், தன்னை தேடுகிறவர்களுக்கு அப்படியெல்லாம் இல்லை. எல்லோரும் அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் அந்த கிருபை என்ன செஞ்சிருக்கு, இறங்கி வந்திருக்கிறது. எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார், அந்த வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் எல்லோரும் அதை அனுபவிக்கிறார்களா? எல்லோரும் அதை பெற்று கொண்டிருக்கிறார்களா? அந்த வாக்கு தத்தத்திற்குள் நுழைவது, அந்த சுதந்திரத்திற்குள் நுழைவது எப்படி நுழைகிறது? இதை தான் இன்றைக்கு நம்ம தியானிக்க போறோம். வாசிக்கலாம். எபிரேயர் 4:1-2. ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்கு தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. கொரிந்தியர்ல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கும். பழைய ஏற்பாட்டு சம்பவங்கள் எல்லாமே நமக்கு எடுத்துக்காட்டுகளாக சொல்லப்பட்டிருக்கின்றன. எதற்காக சொல்லப்பட்டிருக்கின்றனவா? எடுத்துக்காட்டுகள். இங்கு இஸ்ரவேல் மக்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கும் ஒரு இளைப்பாறுதல் கொடுக்கப்பட்டிருந்தது. அவர்களுக்கும் ஒரு வாக்குத்தத்தம் இருந்தது. ஆனா இந்த வாக்குத்தத்தத்தில் எல்லோரும் நுழைந்தார்களா என்றால் இல்லை. எதனால் அவர்களுக்கு அது பிரயோஜனப்படவில்லை என்றால், ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியால். அங்க நம்முடைய பங்கு என்று ஒரு பகுதி உள்ளது. கேட்டவங்க எப்படி கேட்கலையா?
விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு என்ன செய்யலையா? பிரயோஜனப்படல. வசனத்துல பிரச்சனை இல்லை, வாக்கு தத்தத்துல பிரச்சனை இல்லை, தேவனுடைய விருப்பத்தில் பிரச்சனை இல்லை, அவருடைய கிருபையில் பிரச்சனை இல்லை. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவருடைய விருப்பத்துல சந்தேகமே வேண்டாம். அது நமக்கு கிருபையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கு கானான், அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது கானான். இஸ்ரவேலர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது எகிப்து அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு அவர்களை பாலும் தேனும் ஓடுகின்ற கானான் தேசத்திற்கு நான் அழைத்து செல்லுவேன், உங்களுக்கு அதை சுதந்திரமாக கொடுத்தேன். இந்த கானான் என்பது ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கை. இந்த நிறைவான வாழ்வை எல்லோரும் அனுபவித்தார்களா? அங்கு எகிப்திலிருந்து எல்லா மக்களையும் வெளியே கொண்டு வருகிறார். அப்படி என்றால் ரட்சிப்பை எல்லோரும் என்ன செஞ்சுக்கிட்டாங்க? பெற்றுக்கொண்டாங்க. ஆனா அந்த நிறைவான வாழ்வை அனுபவித்தார்களா? இல்லை. இன்றைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு 4 வகையான பதில்களை, 4 வகையான மனிதர்களை என்ன செய்ய போறோம்? பார்க்க போறோம். இங்க கானான் அப்படிங்கிறது ஒரு நிலம் மாத்திரம் இல்லை. அவங்களுக்கு ஒரு தேசத்தை அவர் கொடுத்திருந்தார், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை அவர் கொடுத்திருந்தார் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் அப்படி இல்லை. ஒரு நிறைவான ஒரு வாழ்வு, ஒரு அழைப்பு. அவர் ஒரு அழைப்பு கொடுத்திருக்கிறார். அங்கு விடுதலை மாத்திரமல்ல, ஒரு பரிபூரணத்தை அவர் என்ன செய்திருந்தார்? கொடுத்திருந்தார். இந்த அழைப்புக்கு 4 வகையான பதில்கள். அதுல முதல் பதில் எண்ணாகமம் 14:6-7-8-9. தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடே இருக்கிறார். அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். யோசுவா, காலேப் முதல்ல நம்ம பார்க்க போற மனிதர்கள் அவங்க தான். இங்க யோசுவா காலேபுக்கு மாத்திரம் அந்த வாக்குத்தத்தம் என்ன செய்யப்படல? கொடுக்கப்படல. எல்லா இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருந்தது. அங்கு கானான் தேசத்திற்கு அருகில் அந்த எல்லையில் அந்த பார்டர்ல வந்து நிக்கிறாங்க. காதேஸ் பர்னால வந்து என்ன செய்யறாங்க? நிற்கிறாங்க. தேவன் நமக்கு கொடுத்த தேசம் எப்படிப்பட்டதோ என்று பார்த்து வரணும்னு சொல்லி அவங்க என்ன செய்யறாங்க? ஆசைப்படுறாங்க. தேவனுக்கு அதுல விருப்பம் இல்லை. நீங்க உபாகமத்தை எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனாலும் அவர்கள் விரும்பியதன் நிமித்தம் அந்த அழைப்புக்கு அவர் இடம் கொடுக்கிறார். நம்ம விரும்புறதெல்லாம் அவர் என்ன செஞ்சிருவாரு? கொடுத்துருவார். அவருக்கு சித்தம் இல்லைன்னு சொன்னாலும் நம்ம கேட்டா அது என்ன செய்யும்? கிடைக்கும். நம்ம கேட்கறது அவருடைய சித்தமா என்று நம்ம என்ன செய்யணும்? அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அங்க போறாங்க 12 பேர். ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் ஒவ்வொருவரை தேர்ந்தெடுத்து மோசே அனுப்புகிறார். தேசத்தை 40 நாள் என்ன செய்யறாங்க? சுத்தி பார்க்கறாங்க. அதுல உள்ள கனிகளை எல்லாம் கொண்டு வராங்க. கொண்டு வந்த இடத்துல யோசுவா காலேபுடைய பதில் இப்படி இருக்கு. வாசிக்கலாம். எண்ணாகமம் 14:6 தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடே இருக்கிறார். அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். அதுல 10 பேர் அங்கு பார்த்த பிரச்சனையை வந்து என்ன செய்யறாங்க? பேசுறாங்க. நம்ம நினைக்கிறோம் தேவன்
ஒரு சுதந்திரம் நமக்கு கிறிஸ்துவுக்குள் கொடுத்திருக்கிறார், ஒரு மீட்பு கொடுத்திருக்கிறார் என்பதினால் நமக்கு பிரச்சனையே வராதுன்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், நினைக்கிறோம். அப்படி இல்லை. இங்கு ஒரு பெரிய விடுதலையோடு அந்த மக்களை அழைத்து வருகிறார். அங்கு கானானை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். ஆனா கானானுக்குள்ள யார் இருக்காங்க? ராட்சதர்கள். அதனுடைய பொருள் என்னவென்றால், அவருடைய வார்த்தையை விசுவாசித்து கீழ்ப்படிந்து அவர்கள் கால் எடுத்து வைத்தால் போதும், யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது. அங்கு விசுவாசம் என்பது கீழ்ப்படிதல் தான். விசுவாசம் என்பது நான் விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருப்பது அல்ல, செயல்படுவது. இருதயத்தில் விசுவாசித்தோம் என்றால் வார்த்தையும் அதற்கு இணையாக என்ன செய்யும்? இருக்கும். செயலும் அதற்கு இணையாக இருக்கும். ஒன்றுக்கொன்று முரண்பாடாக என்ன செய்யாது? இருக்காது. ஆனா அங்க ராட்சதர்களை பார்த்தவுடன் அந்த 10 பேரும் அந்த தகவலை சபைக்கு சொல்றாங்க. அது நல்ல தேசம்தான், அது உண்மைதான், அதை பொய்ன்னு அவங்க என்ன செய்யல, சொல்லல. ஆனாலும் அங்க யார் இருக்கிறாங்க? ராட்சதர்கள் இருக்கிறார்கள். அங்க கோட்டை பலமா இருக்கு. இது 2வது வகை மனிதர்கள். கோட்டை எப்படி இருக்கு? பலமா இருக்கு. அவங்க பார்வையில எங்களை பார்க்கறதுக்கு எப்படி இருந்தது? வெட்டுக்கிளி போல இருந்தது. எங்களுக்குமே எங்களை பார்க்க எப்படிதான் இருக்கு? வெட்டுக்கிளி மாதிரி தான் இருக்குது. இதை கேட்ட உடனே யோசுவாவும் காலேபும் அவங்களுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டு சொல்ற பதில் இதுதான். அவர் நமக்கு வாக்கு பண்ணி இருந்தால் அதை அவர் என்ன செய்வாரு? கொடுத்து விடுவார். நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் என்ன செய்யாதீங்க? கலகம் செய்யாதீங்க. இந்த மக்கள் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணாங்களா? பார்த்த விஷயத்த சொன்னாங்களா? நான் ஒரு கேள்வி கேட்குறேன். பார்த்த விஷயத்த அவங்க என்ன செஞ்சாங்க? சொன்னாங்க. ராட்சதர்கள் இருந்தாங்களா? இருந்தாங்க. கோட்டை பலமா இருந்ததா? இருந்தது. ராட்சதன் பக்கத்துல மனுஷனை பார்க்க எப்படிதான் இருக்கும்? வெட்டுக்கிளி மாதிரி தான் இருக்கும். ஆனா வசனம் சொல்லுது, அவர்கள் துர்ச்செய்தியை பரம்ப செய்தார்கள். அவங்க பார்த்த ஒரு உண்மையை இங்க சத்தியம் என்ன சொல்லுகிறது என்றால், கர்த்தருக்கு விரோதமாக நீங்க என்ன செய்யாதீங்க? கலகம் பண்ணாதிருங்கள். ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கு? தேவன் இந்த விஷயத்துல கொடுத்த வார்த்தை, வாக்குத்தத்தம் என்னவென்றால், கானானை உங்களுக்கு நான் சொந்தமாக என்ன செஞ்சிட்டேன்? கொடுத்து விட்டேன். அதற்கு எதிராக பேசுகிற எந்த வார்த்தையாக இருந்தாலும் அவருக்கு விரோதமாக கலகம் செய்வது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர்கள் சொன்னது உண்மை, ஆனால் அது சத்தியத்துக்கு எதிராக இருக்கிறது. இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ள நம்ம யார் தெரியுமா? நீதிமான். பாவம் அறியாத அவர் நமக்காக என்ன செய்யப்பட்டிருக்கிறார்? பாவமாக்கப்பட்டிருக்கிறார். ஒரு நாளைக்கு எத்தனை முறை நான் பாவின்னு சொல்லி அறிக்கையிடுறோம் இல்லையா? சொல்றோமா இல்லையா? பாவி, என் ஜெபம் கேட்கப்படுமா? எனக்கு தேவன் இறங்குவாரா? ஆனா சிலுவையில என்ன தேவையோ சட்ட ரீதியாக எல்லாவற்றையும் அவர் என்ன செய்து விட்டார்? செய்து முடித்து விட்டார். நான் பேசுகின்ற வார்த்தை சத்தியத்துக்கு எதிராக இருந்தால் அது தேவனுக்கு விரோதமாக கலகம் செய்வது. தேவனுக்கு விரோதமாக கலகம் செய்துவிட்டு அதுல ஏன் பலன் இல்லைன்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இயேசுவின் தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நீங்களாக்கி மீட்டு கொண்டார். உபாகமம் 28:16 கடைசி வசனம் வரைக்கும் வாசிச்சு பாருங்க. அதுல சாபம்னா என்னன்னு சொல்லப்பட்டிருக்கும். அதுல ஒரு விளைவில் கூட ஒரு விசுவாசி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சாதாரண ஒரு மன திகைப்பு கூட ஒரு விசுவாசிக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சுதந்திரத்தை தான் கிறிஸ்துவின் மூலம் நாம என்ன செஞ்சிருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். ஆனா ஒவ்வொரு காரியங்கள்லையும் நம்மளுடைய வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இங்க யோசுவா என்ன சொல்றார் பாருங்க. கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லை. அங்க ராட்சதர்கள் இருக்கிறது உண்மைதான், ஆனா அவங்களுக்கு நீங்க பயப்பட வேண்டியது இல்லை. ஏனென்றால்
அவர்கள் நமக்கு இரையாவார்கள், அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று, கர்த்தர் நம்மோடே இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். தேவன் வாக்கு கொடுத்துட்டாரு, நான் ராட்சதர் கூட இல்ல, உன் கூட இருப்பேன்னு சொல்றாரு. வாக்கு கொடுத்தவர் நம்முடன் இருக்கும் போது அந்த பிரச்சனையை பார்த்து ஏன் பயப்படணும்? யோசுவாவோட கேள்வி அதுதான். அவர் ராட்சதர்களுக்கு நீங்க பயப்பட தேவையில்லை, அந்த தேசத்தை உங்களுக்கு கொடுத்து விட்டேன் என்று சொல்லுகிறார். நீ கால் மிதிக்கும் எவ்விடத்தையும் நான் உனக்கு கொடுத்தேன். அவங்க கானானுக்குள்ள போய் எந்த இடத்தெல்லாம் கால் வைக்கிறாங்களோ அந்த இடம் அவங்களுக்கு சொந்தம். யோசுவா 1:3 சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் நமக்கு கானான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை தான் கானான். கிறிஸ்துவுக்குள்ள உங்களுக்கு மீட்பு, கிறிஸ்துவுக்குள்ள உங்களுக்கு விடுதலை, கிறிஸ்துவுக்குள்ள மன்னிப்பு, கிறிஸ்துவுக்குள்ள இரக்கம், கிறிஸ்துவுக்குள்ள சுகம், கிறிஸ்துவுக்குள்ள வாழ்வு, கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வாதம், கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய உறவு. நீங்க எவ்வளவு தூரம் உள்ள காலை எடுத்து வைக்கிறீங்களோ அந்த இடமெல்லாம் உங்களுக்கு சொந்தம். இன்றைக்கு அவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். அங்க ராட்சதர்கள் இல்லாம இல்ல. ராட்சதர்கள் என்ன செய்வாங்க? இருப்பாங்க. கோட்டை எப்படி இருக்கும்? பலமா தான் இருக்கும். அவங்க முன்னாடி நம்மளை பார்க்க எப்படிதான் இருக்கும்? வெட்டுக்கிளி போலதான் இருக்கும். ஆனா இங்க யோசுவா சொல்றாரு, நீங்க அவங்கள பார்த்து பயப்பட வேண்டாம், அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று, அவர்களை கண்டு நீங்கள் பயப்பட தேவையில்லை. இன்றைக்கு இதை விட ஒரு சிறந்த முறையில அவர் மனிதனாக இறங்கி வந்து சாத்தானுடைய அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி ஒன்றுமே இல்லாமலாக்கி நம்முடைய கால்களுக்கு கீழாக்கி தந்திருக்கிறார். நாம எந்த பாவ கடனெல்லாம் செலுத்தணுமோ, நம்ம எந்த சாபத்தின் கீழ் நின்றோமோ எல்லாம் அவர் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. நம்முடைய சுமைகளை எல்லாம் வாங்கி கொண்டு அவருடைய வாழ்வை நமக்கு அவர் என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். அப்போ யோசுவாவை விட நாம எவ்வளவு நிச்சயமா சொல்லணும் இல்லையா? இன்றைக்கு ராட்சதர் பக்கத்துல தேவன் இல்லை, பாவம் பக்கத்துல, சாபம் பக்கத்துல, விளைவுகள் பக்கத்துல, நோய்க்கு சார்பாக அவர் இல்லை, நமக்கு சார்பாக நின்று கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இங்க இந்த 2 வகையான மனிதர்களும் ஒரே பிரச்சனையை தான் பார்க்கறாங்க. யோசுவா காலேப் பார்த்ததும் ஒன்றுதான், மற்ற 10 பேர் பார்த்ததும் ஒன்றுதான். ஆனா 2 பேரோட பதில் எப்படி இருக்கு? தேவன் கொடுத்த அழைப்புக்கு அவர்கள் காண்பிக்கின்ற பதில் எப்படி இருக்கு? அந்த 10 பேர் என்ன சொல்றாங்க பாருங்க. என்னாகமம் 13:33. அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம், நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி அவங்க என்ன செஞ்சாங்களா? பரம்ப செய்தார்கள். தேவன் ஒரு அழைப்பு கொடுத்திருக்கிறார். 10 பேர் இந்த ரிப்போர்ட் என்ன செய்றாங்க? சொல்றாங்க. 2 பேர் என்ன சொல்றாங்க? அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று, அவர்களுக்கு பயப்பட வேண்டியது இல்லை, அவர்கள் நமக்கு இரையாவார்கள். நீங்கள் தேவனுக்கு விரோதமாக என்ன செய்யாதீங்க? கலகம் செய்யாதீங்க. இந்த 2 பேர் தேவனோட அழைப்புக்கு எப்படி பதில் கொடுக்குறாங்க? இந்த 10 பேர் தேவனுடைய அழைப்புக்கு எப்படி பதில் கொடுக்குறாங்க? இந்த 12 பேர்ல யாரு சுதந்திரித்து கொண்டாங்கன்னு தெரியுமா? தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று பிரச்சனைக்கு மத்தியில அவரது வாக்கு தத்தத்தை உயர்த்தியவர்களே அதற்குள்ள என்ன செஞ்சாங்க? பிரவேசித்தார்கள். அங்க என்ன நடந்தது பாருங்க. என்னாகமம் 14:1-4 அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ரா முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும், இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம்,
நாங்கள் பட்டயத்தால் மடியும்படிக்கும் எங்கள் பெண் ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும்படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள். பின்பு அவர்கள், நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போகும் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். எதனால அது துர்ச்செய்தி என்று சொல்லப்படுகிறது என்றால், பார்க்கிற உண்மை எதனால துர்ச்செய்தி என்றால், எண்ணாகமம் 14:1. அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ரா முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். அது உண்மையாக இருந்தாலும் அது மக்களுக்கு விசுவாசத்தை என்ன செய்யல, கொடுக்கல. அழுது புலம்ப வைத்தது, தூக்கம் இல்லாமல் கூக்குரலிட்டது. அதனாலதான் அதுக்கு பேர் என்னது? துர்ச்செய்தி. தேவனுடைய வார்த்தை எப்பொழுதுமே நம்மை கட்டுவதாக இருக்கும், நம்மை எழுப்புவதாக இருக்கும், நம்மை சரி செய்வதாக இருக்குமே தவிர நம்மை பயமுறுத்துவதாக அது என்ன செய்யாது, இருக்காது. மனம் திரும்பும்படி அழைத்தாலும் நம்மை மறுபடியும் கட்டுவதற்காக அவர் என்ன செய்வார், உணர்த்துவாரே தவிர தன்னிடம் வேண்டாம் என்று அவர் என்னைக்கும் என்ன சொல்ல மாட்டார், புறந்தள்ள மாட்டார். 2வது வசனம், இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும், இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம். இந்த செலக்டிவ் மெமரின்னு ஒன்று சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அதாவது நல்ல விஷயம் எல்லாம் என்ன செஞ்சிடும், மறந்துடும். அதில் உள்ள குறை தான் என்ன செய்யும், தெரியும். இதுதான் செலக்டிவ் மெமரி. இந்த மக்கள் அந்த மெமரியில தான் என்ன செய்கிறாங்க, இருக்காங்க. எத்தனையோ நன்மைகள், எத்தனையோ அற்புதங்கள், எத்தனையோ அதிசயங்கள், எத்தனையோ வழிகாட்டுதல், அவருடைய நன்மையை வாங்கி பூசித்தவர்களுக்கு அங்கே என்ன வருது, செலக்டிவ் மெமரி. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லோரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும். இன்னைக்கு நாம சொல்றோம் இல்லையா, இதே இடத்துல நம்ம இன்னைக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், நின்று கொண்டு இருக்கிறோம். அவர் செஞ்ச நன்மைகளை நம்ம என்ன செஞ்சிருந்தோம், மறந்து விடுகிறோம். அவங்கள கொன்று போடணும்னு அவர் நினைச்சிருந்தாருன்னு சொன்னா இங்க கொண்டு வந்து நிறுத்தி கொள்ளணும்னு அவசியம் இல்லை. அடிமைத்தனத்திலேயே அவர்களை என்ன செஞ்சிருக்கலாம், விட்டு இருக்கலாம். எங்களை இந்த வனாந்தரத்துல கொன்று போடுவதற்காக எங்களை நீங்கள் அழைத்து வந்தீர்கள் என்று அந்த சபை முழுவதும் என்ன செஞ்சாங்களா, முறுமுறுத்தாங்களாம். இந்த முறுமுறுக்கிறது, குறை சொல்றது தான் வாக்கு தத்தத்துக்குள் நுழைய விடாம என்ன செஞ்சு வச்சிருக்கு, தடுத்து வைத்திருக்கிறது. இங்க யோசுவா காலேபோட வாய் வார்த்தை எப்படி இருக்குது, நம்ம இப்பவே போனா அதை என்ன செய்து கொள்ளலாம், சுதந்தரித்து கொள்ளலாம். ஏனென்றால் அவர் நம்மோடு இருக்கிறார். ஆனா இங்க 10 பேர் என்ன சொல்றாங்க, முறுமுறுக்கிறாங்க. அதை கேட்டு அந்த சபை முழுவதும் என்ன செய்து முறுமுறுக்கிறது. இன்றைக்கு நாம பிரச்சனையை பார்க்கிறோமா, அதற்கு மத்தியில் தேவன் கொடுத்த வார்த்தையை பார்க்கிறோமா? நம்முடைய வாயின் வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? வாக்குத்தத்தத்தையும் தேவனுடைய வார்த்தையையும் உயர்த்துகிறோமா, இல்லை என்றால் பிரச்சனையை உயர்த்துகிறோமா? தேவன் கொடுத்த அழைப்புக்கு நம்முடைய பதில் எவ்விதம் இருக்கிறது? அவர் சிலுவையில் செய்த செயல்களை மறக்கிறவர்களாக, மறந்தவர்களாக, நன்மையை மறந்தவர்களாக பிரச்சனையை உயர்த்தி கொண்டே இருக்கிறோமா? இந்த இடம் தான் நம்மள அந்த வாக்கு தத்தத்துக்குள்ள போக விடாம என்ன செஞ்சிருக்கு, தடுத்து வைத்திருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எபிரேயர் 3:19. ஆதலால் அவ்விசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று பார்க்கிறோம். ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். இங்க அந்த மக்கள் பெருசா ஒண்ணு சொன்னாங்க இல்லையா, ராட்சதர்கள் இருக்கிறாங்க, கோட்டை சுவர் இருக்குது, அவங்க பார்வையில நாங்க வெட்டுக்கிளியா இருந்தோம் சொன்னாங்க இல்லையா, அதனால அவங்க அது உள்ள போகலன்னு போட்டிருக்குதா? அங்க நிறைய ராட்சதர்கள் இருந்தாங்க, பாவம் அந்த மக்கள் ரொம்ப சின்ன மனுஷங்க தானே, அதனால உள்ள போகல அப்படின்னு போட்டிருக்குதா? இல்ல, அவர்களுடைய அவிசுவாசத்தினாலே.
அந்த அவிசுவாசம் தான் அவர்களை தடுத்ததை தவிர ராட்சதர்கள் அல்ல. இன்றைக்கும் நம்மை எதிர்த்து நிற்கின்ற ராட்சதர்கள்னால இல்ல, நம்முடைய அவிசுவாசம் தான் என்ன செய்கிறது? தடுத்து கொண்டிருக்கிறது. ராட்சதனுடைய வல்லமையை நம்ம உயர்த்தி கொண்டிருக்கிறோம், நம்மை குறைத்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளான அடையாளத்தின்படி நம்மளை என்ன செய்யல? பார்க்கவில்லை. யோசுவா காலேப் அந்த உடன்படிக்கையின் அடையாளத்தை பார்க்கிறார். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்ம நினைக்கிறோம் ஒரு அதிசயத்தை பார்த்தா, ஒரு அற்புதத்தை பார்த்தா, இந்த இடத்துல நான் ஒரு அற்புதத்தை நான் பார்க்கட்டும் ஆண்டவரே, உங்களுக்காக நான் சாட்சியா நான் நிற்பேன் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா நிச்சயமா இல்லை. அதிசயங்களும் அற்புதங்களும் அவருடைய உறவுக்கு அழைத்து செல்லாது. அவருடைய வார்த்தையை நீங்க தியானித்து அவரை அன்பை நீங்க தெரிந்து கொண்டு விசுவாசத்தின் அடிப்படையில, சத்தியத்தின் அடிப்படையில அவருடைய உறவை நீங்க வளர்த்து பாருங்க. அந்த உறவு தான் உங்களை நிலைத்து நிற்க வைக்கும். இங்க அதிசயங்களை பார்த்தாங்க, இந்த மக்கள் பார்க்காத அதிசயமா இல்ல. தேவனோட பிரசன்னம் உணர்ந்தாங்க. அந்த பிரசன்னம் அவங்களுக்கு மேல எப்படி இருந்ததா? மேக ஸ்தம்பம். இரவுல அவரே அக்கினி ஸ்தம்பமாக என்ன செஞ்சாரா? நின்று கொண்டிருந்தார். அவரே அக்கினி ஸ்தம்பம். அந்த வெளிச்சத்துக்கு கீழே அவங்க என்ன செய்யறாங்க? நிற்கிறாங்க. மன்னா சாப்பிடுறாங்க, தெய்வதூதர்களுடைய சாப்பாடு. அந்த மக்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க? வாசிக்கலாம், என்னாகமம் 11:5. நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். இதுதான் நான் செலக்டிவ் மெமரின்னு சொன்னேன். அவர் செஞ்ச நன்மையை அவங்க என்ன செய்யல? நினைக்கல. அவங்க பட்ட பாடுகள், கூலியே இல்லாம சம்பளமே இல்லாம வேலை பார்த்தது, அவங்களுடைய உரிமைகளை பறித்தது, அடிமைகளாக நடத்தியது, எதிர்காலமே இல்லாமல் இருந்தது அவங்க என்ன செய்யல? நினைக்கல. எதை நினைச்சாங்களா? நாம் எகிப்திலே கிரயம் இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெண்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். ஆனா தேவதூதர்களின் உணவை அவங்க நினைக்காம என்ன செஞ்சுட்டாங்க? போயிட்டாங்க. அவரே அங்கு வழி நடத்துகிறார். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வந்தது போல் அவர் என்ன செய்யறாரா? சுமந்து கொண்டு வந்தேன்னு வசனம் சொல்லுது. ஆனாலும் அவங்க எகிப்துல இருந்து வந்துட்டாங்க. எகிப்தோட மைண்ட் செட்ல இருந்து அவங்க இன்னும் என்ன செய்யல? வரல. அதுதான் பிரச்சனை. எங்க இருந்து வந்துட்டாங்க? எகிப்துல இருந்து வந்துட்டாங்க, அடிமைத்தனத்துல இருந்து வந்துட்டாங்க. அடிமைத்தன சிந்தனையில இருந்து அவங்க இன்னும் என்ன செய்யல? வரவில்லை. இன்றைக்கு நாம் பாவத்திலிருந்து என்ன செய்யப்பட்டாச்சு? விடுவிக்கப்பட்டாச்சு. சாபத்திலிருந்து விடுவிக்கப்பட்டாச்சு. சாத்தானுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டாச்சு. இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு என்ன செய்யப்பட்டாச்சு? உட்படுத்தப்பட்டாச்சு. நம்முடைய பொசிஷன் இதுதான், நம்முடைய நிலை இதுதான், கிறிஸ்துவுக்குள்ளான நமக்கான இடம் அதுதான். ஆனா நம்முடைய அனுபவமோ பழைய மனுஷனுடைய அனுபவமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த கொம்மட்டிக்காயையும் இந்த மச்சங்களையும் கீரைகளையும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? பேசிக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய அடையாளம் நமக்கு என்ன செய்யல? தெரியல. என்றைக்குமே விடுதலை பெற்றுக்கொண்டால் மாத்திரம் போதாது. அங்க அவர் சொல்லுகிறார், நீங்க மற்ற ஜனங்களை விட்டு நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படி உங்களை நான் பிரித்தெடுத்தேன்னு சொல்றாரு. நீங்கள் என்னுடைய ஜனங்கள் என்று அங்க இஸ்ரவேல் ஜனங்களை சொல்றாரு. தேவனுடைய அடிமையிலிருந்து தேவனுடைய பிள்ளை என்ற இடத்துக்கு அவர் பிரிச்சு எடுத்துட்டாரு. ஆனாலும் அவங்க சிந்தனை எப்படி இருக்குது? எகிப்தின் அடிமைத்தன சிந்தனை. இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ள உங்களையும் என்னையும் ஆசாரியர்களாகவும் ராஜாக்களாகவும் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரா? தெரிந்து கொண்டிருக்கிறார். எப்போனாலும் அவருடைய சமூகத்துக்கு போகலாம். எவ்வளவு கீழே விழுந்தாலும், எவ்வளவு கந்தலாக இருந்தாலும், எவ்வளவு நாற்றம் எடுத்தாலும், எத்தனை முறை விழுந்தாலும் எழுந்து அவரிடத்தில் செல்லக்கூடிய தகுதியை அவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் தகுதி நம்மால் அல்ல, கிறிஸ்துவினால் அது என்ன செஞ்சிருக்கு? உண்டாயிருக்கிறது. ஆனாலும் நம்மளுடைய எகிப்தின் அடிமைத்தன சிந்தனை இன்னும் நமக்கு என்ன செய்யல? மாறல.
கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்ற அடையாளத்தின்படி நம்முடைய சிந்தனைகள் புதுப்பிக்கப்படாவிட்டால் நம்மளால வாக்கு தத்தத்துக்குள்ள என்ன செய்ய முடியாது, போக முடியாது. இன்றைய விசுவாசிகளின் நிலை இதுதான். இந்த மக்கள் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு பக்கத்துல வந்தாங்களா இல்லையா? வந்தாங்க. அந்த தேசத்தை பார்த்தாங்களா இல்லையா? பார்த்தாங்க. அதை அனுபவிச்சாங்களா? இல்லை. இன்றைக்கு விசுவாசிகளும் எப்படிதான் இருக்கிறோம்? இப்படிதான் இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ள புதிய சிருஷ்டியா இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ள பரிபூர்ணமா இருக்கிறோம். கிறிஸ்து நமக்குள்ளதான் மகிமையின் நம்பிக்கையாக இருக்கிறார். நமக்குள்ளதான் இருக்கிறாரு. நம்ம உள்ள போய் அனுபவிக்கிறோமா? அந்த விடுதலைக்குள்ள அனுபவிக்கிறோமா என்று கேட்டால் இல்லை. ஏனென்றால் நம்முடைய சிந்தனைகள் இன்னும் எகிப்தின் அடிமைத்தன சிந்தனையில தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, இருந்து கொண்டிருக்கிறது. 2 வகையான மனிதர்களை பார்த்தோம். முதல் வகை தேவனுடைய அழைப்புக்கு எஸ் சொல்லுகிறார், விசுவாசிக்கிறார், கீழ்ப்படுகிறார். பிரச்சனைக்கு மத்தியில ராட்சதர்களை பார்க்காம தேவனுடைய வாக்குத்தத்தத்தை அவர் என்ன செய்கிறார்கள், உயர்த்துகிறார்கள். 2ஆம் வகை மனிதர்கள் பிரச்சனைக்கு மத்தியில தேவனை மறந்தார்கள். பிரச்சனையை அவங்க என்ன செய்யறாங்க, உயர்த்துறாங்க. அவர்களுடைய அவிசுவாசம் அதற்குள் அவர்களை போக விடாமல் என்ன செஞ்சது, தடுத்தது. 3வது வகை நபர் யாருன்னு சொன்னா ராகாப். வாசிக்கலாம், யோசுவா 2:9, 10, 11. கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறதென்றும் உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்டபோது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். எபிரேயர் 11:31. விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோடே ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோடே கூட சேதமாகாதிருந்தாள். விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோடே ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோடே கூட சேதமாகாதிருந்தார். இந்த பெண்மணி அவங்களுடைய பின்னணி நன்றாக இல்லை. ஒரு பாவம் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கை. தேவனுடைய உடன்படிக்கையிலையும் அவங்க என்ன செய்யல, இல்லை. அவங்க புறஜாதி, ஜென்டைல் என்று சொல்லப்படுகிற புறஜாதி. அவங்க புறஜாதி என்றால் தேவனுடைய வாக்குத்தத்தத்திற்கு அந்நியர்கள். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை அவங்களால என்ன செய்ய முடியாது, சுதந்தரிக்க முடியாது. அதனாலதான் மீட்பர் மனிதனாக இறங்கி வந்து அந்த பகையாகிய அந்த நடுச்சுவரை அவர் உடைத்து இன்று 2 திறத்தாரையும் அவர் கிறிஸ்துவுக்குள் ஒரே சிருஷ்டியாக அவர் என்ன செய்து விட்டார், மாற்றி விட்டார். யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை. கிறிஸ்துவுக்குள் நாம எல்லாரும் எப்படி இருக்கிறோம், ஒன்றா இருக்கிறோம், புதிய சிருஷ்டியாக இருக்கிறோம், ஒருவராக இருக்கிறோம். இந்த பெண்மணி அவங்க நிற்கிற இடத்துல இருந்து தேவனோட உடன்படிக்கைக்கு கீழே அவங்க இல்லை. அவங்க செஞ்சு வந்த தொழிலோ ஒரு பாவம் என்று சமுதாயத்தால ஒதுக்கப்படுற ஒரு தொழில். எபிரேயர் 11வது அதிகாரத்தை நீங்க எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா இது ஃபெய்த் சோல்ஜர்ஸ் என்று சொல்லப்படுகிற விசுவாச வீரர்களின் பட்டியல் நிறைஞ்ச ஒரு அதிகாரம். பெரிய பெரிய தேவ மனிதர்கள், ஆபிரகாம், தாவீது, மோசே, யாக்கோபு, யாரெல்லாம் விசுவாசத்துல ஜெயிச்சாங்களோ அவங்க பட்டியல் அந்த அதிகாரத்துல என்ன செய்யும், இருக்கும். அந்த பட்டியல்ல யாரோட பெயர் இடம் பெற்றிருக்கு, ராகாப். இஸ்ரவேலர்களோட இடம் என்ன செய்யல, அங்க யாரு அந்த கானானுக்குள்ள போகலையோ அவங்களோட பேர் அதுல என்ன செய்யல, வரல. அந்த பட்டியல்ல யாரோட பேர் வந்திருக்கு, ராகாபோட பேர் வந்திருக்கு. தேவனோட அழைப்புக்கு அவங்க என்ன விதமா பதில் கொடுத்தாங்க. யோசுவா 2:9 வாசிக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறதென்றும்
உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். தேவனோட வல்லமையை குறித்து அவங்க கேள்விப்படுறாங்க. எப்போ கேள்விப்படுறாங்க? எகிப்துல அங்க பிளேக், வாதைகள் ஆரம்பிக்கும் போதே சுற்றியுள்ள நாடுகள்லாம் என்ன செய்யறாங்க? கேள்விப்படுறாங்க. ஏனென்றால் அது விசேஷமான வாதை. ஒரே நாட்டில் ஒரே இடத்துல இருக்கிற ஒரு பகுதி அழிக்கப்படுகிறது, ஒரு பகுதி என்ன செய்யப்படுகிறது? காப்பாற்றப்படுகிறது. இது வித்தியாசமானது இல்லையா? இதுவே ஒரு அதிசயம், பெரிய அற்புதம். இது தேவனுடைய கரம். அது மாத்திரம் இல்ல, செங்கடல் அவங்களுக்கு பிரிந்து வழிவிடுகிறது. பெரிய பெரிய ராஜாக்களை அவர்கள் மேற்கொள்ளுகிறார்கள். இதையெல்லாம் கானான் தேசத்துல உள்ள குடிகள் என்ன செய்யறாங்களா? கேள்விப்படுறாங்களாம். இந்த வசனம் அதை தான் சொல்லுது. கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும், அந்த உடன்படிக்கைக்கு, அந்த வாக்கு தத்தத்துக்கு, கானான் தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுத்தேன் என்று சொன்ன அந்த ஜனம் நம்பவில்லை. அந்த ராகாப் என்ன செய்யறாங்க? விசுவாசித்தார். எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு இல்லையா? அந்த உடன்படிக்கைக்கு சொந்தமானவங்க என்ன செய்யல? சொல்லல. அவங்க நாங்க வெட்டுக்கிளி மாதிரி இருக்கிறோம், உள்ளெல்லாம் போக முடியுமா? முடியாது, எங்களை இங்க கொன்று போடவா கொண்டு வந்தீங்க என்று தேவனுக்கு விரோதமா பேசுறாங்க. அவரை அறியாத ஒரு பெண் தேவனுடைய வல்லமையை விசுவாசித்தார். அவருடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் கண்டு இவரே உண்மையான தேவன் சொல்லி அவங்க என்ன செய்யறாங்க? விசுவாசிக்கிறாங்க. உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும், உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். அந்த ராட்சதர்களோட உள்ளம் எப்படி இருந்ததா? அவங்க வெளியில தான் ராட்சதர்கள், உள்ளம் எப்படி இருந்ததா? மெழுகு மாதிரி உருகி போய் இருந்தது. இன்றைக்கு நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கல்ல உங்களோட பலவீனம், நோய், ஆனா உள்ள அதோட உள்ளம் எப்படி இருக்கும்? உருகி போயிருக்கும். ஏனென்றால் அந்த நோயால, அந்த பலவீனத்தால, அந்த கட்டுகளால உங்க சரீரத்துல என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. இட் இஸ் ரிட்டன். இயேசுவின் தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். சாபத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறீங்க. எழுதப்பட்டிருக்கிறது, ரிட்டன். அவருடைய ரத்தத்தினால முத்திரை போட்டு வரதை கொடுத்திருக்கிறார். நாம அவங்கள பார்த்து ராட்சதர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அந்த பிரச்சனைகள் எல்லாம் நம்மளை பார்த்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? உருகி கொண்டிருக்கிறது. என்னைக்கு இவங்களுக்கு உண்மை தெரியுமோ, நம்மளோட பிரச்சனையெல்லாம் பேக் பண்ணிட்டு என்ன செய்யணும்? ஓடணும்னு சொல்லி அது உருகி கொண்டிருக்கிறது. நாம அதை பார்த்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? உருகி கொண்டிருக்கிறோம். தேவனுடைய உறவிலே இல்ல, அந்த உடன்படிக்கையில இல்ல, சமுதாயத்தால ஒதுக்கப்பட்ட ஒரு தொழிலை செய்யறாங்க. அவங்க சொல்றாங்க, இந்த தேசத்தை உங்களுக்கு அவர் என்ன செஞ்சிட்டாரு? ஒப்பு கொடுத்தார். யோசுவா 2:10 நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். அங்கு என்னெல்லாம் தேவன் அற்புதங்களை அந்த மக்களுக்காக செஞ்சாரோ, அந்த மக்கள் உணரல. யார் உணர்ந்தாங்களா? கானான் தேசத்துல உள்ள அந்த ராகாப் என்ன செஞ்சாங்களா? உணர்ந்தாங்களா. அடுத்த வசனம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த நியூஸை ராகாப் மட்டும் கேள்விப்பட்டிருப்பாங்களா? அந்த தேசத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பாங்களா? எல்லாருமே. ஏனென்றால் இங்க ராகாப் சாட்சி சொல்றாங்க, எங்க ஜனங்களோட இருதயம் எப்படி ஆயிற்று? கரைந்து போயிற்று. கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் எப்படி ஆயிற்று? கரைந்து போயிற்று, மெழுகு போல உருகி போயிற்று. இதை கேட்ட உடனே எல்லாருக்கும் ஒரு பயம். ஆனா இந்த அம்மா, இந்த பெண்மணி அந்த பயத்துக்கு கொடுத்த பதில் என்ன? உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர் என்ற வார்த்தைக்கு அவங்க பதில் கொடுத்தது எப்படி தெரியுமா? அவரை விசுவாசிச்சு செயல்பட்டாங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த தேசத்து குடிகளும் பயந்தாங்க. ஆனா அந்த பயம் மரணத்துக்கு ஏதுவா என்ன செஞ்சாங்க? பயந்தாங்க. இந்த அம்மாவும் பயப்படுறாங்க. ஜீவனுள்ள தேவனை என்ன செஞ்சுக்கிட்டாங்க? பிடிச்சுக்கிட்டாங்க. இந்த பயம் ஒன்றுதான், ஆனா திசை வேற வேற.
எப்பேற்பட்ட பயமா இருந்தாலும் அவரை பிடித்து கொள்ளும் போது அந்த பூரண அன்பு நம்முடைய பயத்தை புறம்பே தள்ளும். அதுல ரட்சிப்பின் பாதை இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இங்க அவங்க கேட்டுட்டு அவங்க செஞ்ச செயல் என்ன தெரியுமா? யோசுவா அனுப்பின 2 வேவுக்காரரை வீட்டுக்குள்ள என்ன செய்யறாங்க? ஒளிச்சு வைக்கிறாங்க. இது எளிதான செயல் நினைக்கிறீங்களா? இல்ல. அவங்க ஒளிச்சு வச்சிருக்கிறாங்கிறத கேட்டு ராஜா 2 ஆட்களை அனுப்பி விடுறாரு. ஒளித்து வைத்திருப்பதை பார்த்து விட்டால் அந்த அம்மாவுக்கு மரண தண்டனை. இந்த ஒரு ரிஸ்க், பெரிய ஒரு காரியம், சவால், ஒரு ஆபத்து நிறைஞ்ச ஒரு காரியம்தான் இது. இந்த அம்மாவை இப்படி செயல்பட எது தூண்டியது? தேவன் மீது அவர் வைத்திருந்த விசுவாசம். நம்மளும் சொல்றோமே, அவரை விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி நம்ம இந்த ரிஸ்க் எடுக்கிறோமா? கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது. அந்த விசுவாசம் ஒரு ரிஸ்க சூஸ் பண்ணும். தேவனுக்காக அந்த ரிஸ்க் அதை என்ன செய்யும்? எடுக்கும். வாழ்வா சாவா? அதுதான் அந்த அம்மாவை என்ன செய்ய வச்சது? ரட்சிக்க வைத்தது. அது ஒரு பெரிய ரிஸ்க். இதுல ஒரு ரொம்ப அழகான சம்பவம். கண்டுபிடிச்சா அவங்களுக்கு மரண தண்டனை தான். அவங்க தேவனை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஜீவன் உள்ள தேவன், அந்த இருதயம் விசுவாசிக்குது. அந்த செயல்ல அவங்க என்ன செய்யறாங்க? காண்பிக்கிறாங்க. காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு யாரோடது? தேவனுடையது. அவங்க 2 பேர் வந்து கேட்கும்போது உள்ள போய் தேடிக்கோங்கன்னு சொல்றாங்க. அவங்க கண்கள்ல அந்த மனிதர்கள் என்ன செய்யல? அகப்படவில்லை. இன்றைக்கு தேவன் நம்ம முன்னாடி ஒரு சாய்ஸை மட்டும்தான் அவர் வச்சிருக்கிறாரு. ஜீவனையும் மரணத்தையும் உனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் பிழைத்திருக்கும்படி நீங்கள் ஜீவனை தெரிந்து கொண்டு. நம்மெல்லாம் ஏன் அந்த எகிப்தோட அடிமைத்தன மைண்ட் செட்டை விரும்புறோம் தெரியுமா? நம்ம ஒரு அடிமைத்தனத்துல இருந்து இருந்து என்ன செஞ்சிட்டோம்? பழகிட்டோம். ஒரு சுதந்திரம் என்றால் தேர்ந்தெடுக்கிற ஒரு சாய்ஸ் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அந்த பொறுப்பை எடுக்க நம்ம என்ன செய்யறோம்? பயப்படுறோம். நான் சொல்ல வர்றது புரியுதா? எல்லாவற்றையும் அவர் கொடுத்திருக்கிறார். அது கிருபை, அது இலவசம். நீங்க இயேசு கிறிஸ்துவ ரட்சகரா ஏற்றுக்கொண்ட உடனேயே அந்த மீட்புக்குள்ள நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? வந்துட்டீங்க. ஆனா அதை அனுபவிக்கிற தேர்வை அவர் உங்கள் கரங்களில் கொடுத்திருக்கிறார். நீங்க ஜீவனையும் தேர்ந்தெடுக்க முடியும். இந்த இஸ்ரவேலர்கள் மாதிரி ராட்சதனையும் நீங்க என்ன செய்ய முடியும்? உயர்த்த முடியும். நம்ம தேவனை தேர்ந்தெடுக்க நம்ம ஏன் பயப்படுறோம் தெரியுமா? இது நிஜம், உண்மையிலேயே நமக்கு வலிக்கும், கஷ்டமா இருக்கும். உண்மை எப்பவுமே என்ன செய்யும்? கசக்கும். அது மருந்து மாதிரி தான் இருக்கும். இந்த கானானுக்குள்ள போனா ராட்சதர்களோட என்ன செய்யணும்? சண்டை போடணும். இதுக்கு அவங்க என்ன செய்யல? தயாரா இல்லை. இதுதான் ரிஸ்க். ஆனா இங்க ராகாப் அந்த ரிஸ்க்கு என்ன செஞ்சிட்டாங்க? தயாராயிட்டாங்க. அதனாலதான் அந்த ரட்சிப்பை அவங்க என்ன செய்யறாங்க? பாக்குறாங்க. இன்னைக்கு நாமளும் அந்த ரிஸ்க் எடுக்க என்ன செய்யல? தயாரா இல்ல. இந்த அம்மா என்ன செய்யறாங்க அப்படின்னா, அங்கு தேவனை தேர்ந்தெடுக்கிறாங்க. காப்பாற்றுற பொறுப்பு யாரோடது? தேவனோடது. அங்கு அந்த மனிதர்கள் அவங்க கண்களில் படவிடாமல் அவர் காப்பாற்றுகிறார். அடுத்து அந்த மனிதர்களோடு ஒரு உடன்படிக்கை செய்யறாங்க. நல்லா கவனிங்க. அந்த அம்மா கண்ணு முன்னாடி எரிகோ கம்பீரமா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? நிற்கிறது. எதை பார்த்து இஸ்ரவேலர்கள் கோட்டை சுவர் பலமாய் இருக்கிறது, ராட்சதர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னார்களோ அது எல்லாமே இன்னும் அந்த கோட்டைக்குள்ளதான் என்ன செய்யுது? இருக்குது. அது சான்ஸே இல்லை. அதை இடிக்கிறதுக்கோ அதை ஜெயிக்கிறதுக்கோ சான்ஸே இல்லை. ஆனா அந்த அம்மா என்ன சொல்றாங்க? நீங்க உள்ள வந்து அது சண்டை போடும்போது என்னையும் என் குடும்பத்தையும் நீங்க என்ன செய்யணும்? காப்பாற்றணும். விசுவாசம் எப்படி இருக்கு பாருங்க. அவங்க கண்ணுக்கு எரிகோ கோட்டையை பார்க்குது. வார்த்தையும் இருதையும் எதை விசுவாசிக்கிறது? தேவன் என்ன சொல்லி இருக்கிறாரோ அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறது. நம்மை ஒப்பு கொடுத்தேன் என்று சொன்னால் தேவன் இந்த இடத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டாரு. இதுல நமக்கு தேவனை பிடித்தால்தான் மீட்பு என்பதை அந்த அம்மா என்ன செய்யறாங்க? விசுவாசிக்கிறாங்க. இன்றைக்கு அந்த அம்மாவோட கடந்த காலம் ரட்சிப்பை பெறுறதுக்கு தடுக்கல. அவங்களோட விசுவாசம்தான் அது உள்ள அவங்களை என்ன செய்யுது? அழைத்து கொண்டு வருகிறது. அந்த உடன்படிக்கைக்கு வெளியே இருந்தவங்களை உடன்படிக்கைக்கு உள்ள கொண்டு வந்தது. நீங்க அடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, கானான்ல இஸ்ரவேல் தேசத்துல இஸ்ரவேல் மக்களுக்கு நடுவுல ராகாப் என்ன செஞ்சாங்களா?
வாழ்ந்தாங்களா? இயேசு கிறிஸ்துவே அவங்களோட லீனேஜ்ல தான் என்ன செய்கிறார்? வருகிறார். எவ்வளோ பெரிய மகத்துவம்! நம்ம செய்யற ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்துக்கும் அவர் கிரெடிட் கொடுக்காம போக மாட்டார். அவர் சொல்றாரு இல்லையா, நீ ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா கூட நான் என்ன செய்ய மாட்டேன், நான் கணக்குல தான் வச்சிருக்கிறேன்னு சொல்றாரு. அந்த அம்மா அவங்க உயிரை பணைய வச்சு அவரை விசுவாசிக்கிறாங்க. எப்பேற்பட்ட ஹானர் பாருங்களேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அடுத்து இன்னும் ஒரு நபர், என்னாகமம் 32:1-5 வரை. ரூபன் புத்திரருக்கும் காத் புத்திரருக்கும் ஆடு மாடுகள் மிகவும் திரளாயிருந்தது. அவர்கள் யாசேர் தேசத்தையும் கீலேயாத் தேசத்தையும் பார்த்தபோது அது ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடம் என்று கண்டார்கள். ஆகையால் ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் வந்து மோசேயையும் ஆசாரியனாகிய எலெயாசரையும் சபையின் பிரபுக்களையும் நோக்கி, கர்த்தர் இஸ்ரவேல் சபைக்கு முன்பாக முறிய அடித்த அதரோத், தீபோன், யாசேர், நிம்ரா, எஸ்போன், எலேயலாய், சேபாம், நேபோ, பேயோன் என்னும் பட்டணங்களை சேர்ந்த நாடானது ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடம். உமது அடியாருக்கு ஆடு மாடுகள் உண்டு. உம்முடைய கண்களில் எங்களுக்கு தயை கிடைத்ததானால் எங்களை யோர்தான் நதிக்கு அப்புறம் கடந்து போக பன்னீராக. இந்த நாட்டை உமது அடியாருக்கு காணியாட்சியாக கொடுக்க வேண்டும் என்றார்கள். அடுத்த மனிதர் இவர்கள்தான், ரூபன், காத், மனாசே. மனாசேல பாதி கோத்திரம், ஒரு 2.5 கோத்திரம். இவங்க அந்த யோர்தான் பக்கத்துல பாக்குறாங்க. அவங்க ஆடு மாடுக்கு தேவையானது எல்லாம் அதுல என்ன செய்யுது, இருக்குது. அப்படியே கானானை திரும்பி பார்க்காங்க. அங்க போனா என்ன செய்யணும், சண்டை போடணும். அங்க இன்னும் அதை சுதந்திரிச்சு தான் அது உள்ள போய் என்ன செய்யணும், இருக்கணும். ஆனா இங்க எல்லாமே எப்படி இருக்குது, வசதியா இருக்கு. எங்களுக்கு இந்த இடம் போதும், அது எங்களுக்கு வேண்டாம். பார்டர் பிலீவர்ஸ் இவங்க பேரு. அந்த எல்லையிலேயே போதும்னு சொல்லி என்ன செஞ்சுக்கிறோம், நின்றுக்கிறோம். அவருடைய அழைப்பை லிமிட் பண்றோம். பகுதி, ஒரு பார்ஷியலா அந்த அனுபவத்துக்குள்ள வர்றோமே தவிர முழுமையான அனுபவத்துக்குள்ள என்ன செய்யல, போகல. எதுக்கு தெரியுமா, நம்முடைய கம்ஃபர்ட். எனக்கு இது சௌகரியமா இருக்குது, எனக்கு இது வசதியா இருக்கு, இதுக்கு மேல என்னால் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, விட்டு கொடுக்க முடியாது, அதுக்காக நான் கஷ்டப்பட முடியாது என்று முழு அனுபவத்துக்குள்ள என்ன செய்யறது இல்லை, போறதில்ல. வசனம் என்ன தெரியுமா சொல்லுது, ஒருவன் அவனோட மனைவியையாவது பிள்ளையையாவது தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமா நேசிச்சா அவன் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். அப்படின்னா எல்லாரையும் போங்கன்னு அவர் என்ன செய்ய சொல்லல, எல்லாரை காட்டிலும் அவரை முதன்மையாக வைக்க சொல்லுகிறார். அவர் மூலமாக எல்லா உறவுகளையும் நேசிக்க சொல்லுகிறார். அது ஒரு அழைப்பு. தினமும் என் சிலுவை எடுத்துக்கிட்டு நீ என்ன செய்யணும், பின்னாடி வா. சிலுவை என்பது நோய் அல்ல, சாபம் இல்ல, பாவம் இல்ல, பிசாசு இல்ல, வறுமை கிடையாது. இதெல்லாம் சிலுவை கிடையாது. இதெல்லாம் சிலுவையில நமக்கு என்ன செய்யப்பட்டாச்சு, முடித்து வைக்கப்பட்டாயிற்று. சிலுவை என்பது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதுதான் சிலுவை. ஏனென்றால் அங்க ராட்சதர் இருப்பாங்க. அவர் நீ இறங்கி போன்னு சொல்வாரு, நம்ம என்ன செய்யணும், போகணும். ஒரு சூழ்நிலை, இந்த சூழ்நிலையில நீ இருக்காதன்னு சொல்வாரு, ஆனா நான் இருக்கணும்னு என் உணர்வு சொல்லும், ஆனா நான் என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். இந்த உறவை கொஞ்சம் தள்ளி வைன்னு சொல்வாரு, நமக்கு என்ன செய்யும், வலிக்கும். ஏனென்றால் தேவனுடைய அன்புக்கும் அவருடைய அழைப்புக்கும் அவருடைய உறவுக்குள்ளையும் போக விடாமல் அந்த சொந்தங்கள் என்ன செய்யும், தடுக்கும். இது அநேகருக்கு இதுதான் ஒரு பிரச்சனை. நான் அவருடைய உறவுக்குள்ள போகணும்னு நினைக்கிறேன், இவங்கெல்லாம் இனி என்ன நினைப்பாங்க, நீ ஜெபித்து கொண்டே இருக்கிறாய், என் கூட வரல, நான் சொல்ற இடத்துல நீ நிற்கல, இந்த இடத்துல நீ இதை குறிச்சு கேட்கல என்றால் என்னை ஒதுக்கி வச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி சொந்தங்களாலேயே பார்டர் பிலீவர்ஸா எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா, சூழ்நிலைகளால பார்டர் பிலீவர்ஸா எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா. அவர் ஒரு வார்த்தை சொன்னா, இந்த இடம் வேண்டாம் அப்படின்னு சொன்னா, நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த இடம் வேண்டாம் தான். அதுதான் சிலுவை. அதுக்கு கீழ்ப்படியணும். ஏனென்றால் அதுலதான் அதை நம்ம சுதந்திரிக்க முடியும். இந்த எல்லையிலேயே எனக்கு போதும்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, கூடாரம் போட்டுட்டாங்க. கானானுக்குள்ளேயே அவங்க என்ன செய்யல, போகல. ஒரு உடன்படிக்கைக்கு வெளியே உள்ள ஒரு பெண்மணி கானானுக்குள்ள என்ன செஞ்சிட்டாங்க, உடன்படிக்கைக்குள்ள வந்துட்டாங்க. உள்ள இருக்கவங்களால உள்ளதை என்ன செய்ய முடியல, அனுபவிக்க முடியல. பார்டர் பிலீவர்ஸ். இன்னைக்கு நம்ம எல்லாருமே அப்படிதான் இருக்கிறோம். ஏதோ ஒரு விதத்துல எனக்கு ஒரு கம்ஃபர்ட், இதை தாண்டி நான் உள்ள என்ன செய்ய முடியாது,
நீங்க அப்படியே இருங்க ஆண்டவரே, நான் இப்படியே என்ன செஞ்சுக்கிறேன், நின்றுக்கிறேன். நீங்க அங்கேயே நில்லுங்க, நான் இங்கேயே நிக்கிறேன். இதுக்கு மேல நீங்களும் வராதீங்க, நானும் என்ன செய்ய மாட்டேன், வரமாட்டேன். உங்க அழைப்பை அது தடுக்கிறது. உங்க அனுபவத்தை அது என்ன செய்கிறது, தடுக்கிறது. உங்களுக்கு ஒரு வைத்திருக்கிற நிறைவை அது என்ன செய்கிறது, தடுக்கிறது. அவருடைய உறவுக்குள் ஆழமாக கூப்பிடுவார். ஐயோ, என் மனைவி இன்னும் அதுல வரலையே, என் கணவன் இன்னும் வரலையே, ஃபேமிலி ப்ரேயர்னு வச்சா என் பிள்ளைங்களுக்கு அது போர் அடிக்குமே, இப்படி சொல்லி அதுக்குள்ள என்ன செய்யறது இல்ல, போறது இல்ல. அதுக்கு 1 மணி நேரம் எல்லாரும் உட்கார்ந்து டிவியில ஒரு ஜோக் பார்த்தா நம்மளோட நேரம் என்ன செஞ்சிடும், நல்லா போயிருமே. இதுதான் பார்டர் பிலீவர். அந்த உறவின் அனுபவத்துக்குள்ள போகாம பார்டர்ல என்ன செஞ்சுக்கிறோம், நின்று கொள்றோம். 4 வகையான மனிதர்களை பார்த்தோம். ஒரே அழைப்பு, 4 பேரும் பெற்றுக்கொண்ட பலன் வேற. யோசுவா, காலேப், அங்கு ராட்சதன் அவர் என்ன செய்யல, பார்க்கல. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை அவர் என்ன செய்கிறார், உயர்த்துகிறார். இஸ்ரவேலர்கள் ராட்சதனை பார்த்தாங்க, தேவனை என்ன செஞ்சிட்டாங்க, மறந்துட்டாங்க. அவங்க சிந்தனை எகிப்தின் அடிமைத்தனத்தின் அடிப்படையிலான சிந்தனையா இருந்தது. தேவன் செஞ்ச நன்மைகள் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, மறந்துட்டாங்க. பிரச்சனை அவங்களுக்கு பெருசா இருந்தது. அந்த உடன்படிக்கைக்கு சொந்தக்காரர்களால ரட்சிப்பை பெற்றுக்கொண்டாங்க. ஆனா அந்த அனுபவத்துக்குள்ள அவங்களால என்ன செய்ய முடியல, பெற முடியல. ராகாப் அந்த உடன்படிக்கையிலே இல்லாத ஒரு பெண்மணி. அவங்களோட வாழ்வு சமுதாயத்தாரால ஒதுக்கப்படுற ஒரு வாழ்வு. அவங்களுடைய மக்கள், அவங்க தேசம், அவங்க இருக்கிற இடம் எல்லாத்தையும் எதிர்த்துட்டு தான் அங்க தேவனோட உறவுக்குள்ளே வராங்க. இதுதான் விசுவாசம். இவங்களெல்லாம் விட்டா என்ன ஆகும் அப்படின்னு நினைச்சா அவங்க அந்த ரட்சிப்பை என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, பெற்றிருக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் அகெயின்ஸ்ட். ஒருவேளை அந்த கோட்டையை இஸ்ரவேலர்கள் பிடிக்கலாட்டி அந்த அம்மாவோட நிலைமை என்ன ஆகும்? நம்மனா இந்த பாயிண்டை யோசிப்போமா இல்லையா? அந்த அம்மா அங்க யோசிக்கவே இல்லை. அவங்க கொடுத்த காஸ்ட் ரொம்ப பெருசு. தன்னோட தேசம், தன்னோட இனங்கள் எல்லாரையும் விட்டுட்டு தேவனை பிடிக்கிறாங்க. அந்த விசுவாசம் தான் எபிரேயர் 16 அவங்க பெயரை கொண்டு வந்து என்ன செய்து சேர்க்கிறது. உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனேன்னு சொல்லி அந்த லிஸ்ட்ல என்ன செய்து சேர்க்கிறது. அடுத்து இந்த பார்டர் பிலீவர்ஸ். ஒரு நாட்டில் போருக்கு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல அட்டாக் எதுல இருக்கும் தெரியுமா? பார்டரை தாண்டி தான் உள்ள என்ன செய்யணும், வரணும். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா அங்க அட்டாக் இருந்தது. ஏனென்றால் அந்த முழுமையா அதுக்குள்ள போகலைன்னா அது நமக்கு பாதுகாப்பு இல்லை. ஒரு குறைவிலையே நம்மை நாமே வஞ்சித்து கொண்டு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், நின்று கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு நம்ம முன்னாடியும் கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்வு இருக்கிறது, காணான் இருக்கிறது. இந்த 4 நம்ம எந்த மாதிரியான பதில் அவர்கிட்ட சொல்ல போறோம்? அந்த அழைப்புக்கு நம்ம என்ன சொல்ல போறோம்? நம்ம எகிப்து மைண்ட் செட்ல நிக்க போறோமா? யோசுவா, காலேப் போல, ராகாப் போல அந்த விசுவாசத்துக்காக எல்லாத்தையும் உதறுகிறதுக்கு தயாரா இருக்கிறோமா? ரூபன், காத், மனாசே மாதிரி எனக்கு என் பிள்ளைங்களுக்கெல்லாம் இது போதும்பா, இதுக்குள்ள எங்களால என்ன செய்ய முடியாது, வர முடியாது. எனக்கு என் கம்ஃபர்ட், என் வேலை, என் வசதி, இவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க, இவங்களெல்லாம் விட்டுட்டு நான் எப்படி அது உள்ள போக முடியும், இவங்கெல்லாம் இல்லைன்னா நான் என்ன பண்றது, இப்படி நினைச்சு நம்ம அந்த பார்டர்ல நின்று கொண்டிருக்கிறோமா? ஆவியானவர் இன்றைக்கு உங்களிடமும் என்னிடமும் இந்த கேள்வி என்ன செய்யறாரு, கேட்கிறார். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனை, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. எப்பேற்பட்ட பாக்கியத்தை எங்களுக்கு நீங்க தந்திருக்கிறீங்க. உம்முடைய பிள்ளையாக எங்களை நீர் மாற்றி இருக்கிறீர். கிறிஸ்துவுக்குள் ஒரு புதிய சிருஷ்டியா எங்களை நீர் மாற்றி இருக்கிறீர். எண்ணற்ற நன்மைகள் ஏராளம் செய்திருக்கிறீர் அப்பா. நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவுக்குள்ளான எங்களது அடையாளத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் வாக்குத்தத்தத்தை பெற்றவர்களாக மாத்திரமல்ல, அதை அனுபவிக்கிறவர்களாகவும் அப்பா எங்களை நீங்க பலப்படுத்துகிறதற்காக நன்றி. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. யோசுவா, காலேபின் ஆவி அன்றைக்கு உம்மை பற்றி பிடித்து கொண்டிருந்தது என்றால், ராகாபின் ஆவி அன்றைக்கு உம்மை பற்றி பிடித்து கொண்டிருந்தது என்றால், இன்றைக்கு கிறிஸ்துவின் ஆவியை நாங்கள் பெற்றிருக்கிறோம். எங்களுடைய எல்லா சவால்கள்லையும், எல்லா பிரச்சனைகள்லையும், எல்லா ராட்சதர்கள், கோட்டை சுவர், எரிகோ, எல்லா
காரியங்கள் முன்பாகவும் உம்மை உறுதியாய் பற்றக்கூடிய அந்த ஆவியை எங்களுக்கு நீர் தந்திருக்கிறீரப்பா. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. காத்து, ரூபன், மனாசை போல நாங்க அந்த வாக்குத்தத்தத்தின் எல்லையில இல்லாம அதற்கு உள்ள வரக்கூடிய அந்த கீழ்ப்படிதல, அந்த இருதயத்தை எங்களுக்கு நீங்க தருகிறதற்காய் நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் நான் தருகிறேன். என்ன தேவையில வந்தார்களோ அவர்களுக்கு ஏற்ற மன்னாவை நீர் கொடுத்ததற்காக நன்றி. அவர்களோடு நீர் பேசியதற்காக நன்றி. அவர்களோடு இடைப்பட்டதற்காக நன்றி அப்பா. எந்த இடத்துல மாற வேண்டும், உம்முடைய வார்த்தை கண்ணாடியாக அதை காண்பித்ததற்காக நன்றி. தீர்மானங்கள் எடுக்க வைத்ததற்காக நன்றி. தடைகள் யாவும் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கட்டும். அவங்க செய்வதெல்லாம் வாய்க்க செய்கிறதற்காக நன்றி. அப்ரஹாமின் ஆசீர்வாதத்தை நீர் கிறிஸ்துவுக்குள் கொடுத்திருக்கிறீர். அவங்க செய்வதெல்லாம் வாய்க்கட்டும். களஞ்சியங்கள் நிரம்பி இருப்பதற்காக நன்றி. கடன் கொடுக்கிற கரங்களாக உயர்த்துகிறதற்காய் நன்றி. பட்டணத்திலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள், வெளியிலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்ற வார்த்தையின்படி இயேசுவின் நாமத்தினாலே ஆசிர்வதிக்கிறேன். தேவ அன்பு, தெய்வ வாழ்வு, தெய்வ சமாதானம், தெய்வ சுகம் அவங்க இருதயம், அவங்களுடைய சிந்தனைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்கிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.